அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. கடந்த வாரம் கதை நேரத்தில் நாம பார்த்த இந்திரா பார்சாரதி அவர்கள் எழுதின இங்கே மழை பெய்தது, இதை பற்றின என்னுடைய கருத்துக்களை கடைசியில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வாரம் இந்த உலக புகழ்பெற்ற சிறுகதைகள் வரிசையில் நாம பார்க்க போவது ஏஎஸ் ராகவன் அவர்கள் எழுதிய காமு அப்படின்ற சிறுகதை. இந்த கதையில கிட்டத்தட்ட மூணு கேரக்டர் தான். சுந்தரம், காமு, அதுக்கப்புறம் இந்த காமுவுடைய பாட்டி. சுந்தரம் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கான். ஐயோ, பட்டணத்தில் தூர தேசத்துக்கு கிராமத்தை விட்டு வேலைக்கு போயிருந்தான். 2 வருஷம் கழிச்சு வரான். ஒரு சின்ன பேப்பர் இருக்குது. அது பல தடவை மடித்து பிரித்து இருந்த பேப்பர் அது. அதை எடுத்து பார்க்குறான். அதில் உங்களை எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு எழுதியிருக்கு. வழக்கமாக காதல் கடிதத்தை தான் எல்லாரும் பத்திரமா பொத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கடிதத்தை அவன் பொத்தி வச்சுருக்கான். இந்த ஃப்ளாஷ்பேக்னு சொல்லுவாங்க. நமக்கு முன்னாடி நடந்த விஷயங்களெல்லாம் யோசித்து பார்க்கறது. ஆனால் இவன் பின்னாடி வரப்போவதை யோசித்து பார்க்குறான். அங்கே போன உடனே காமு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறா. நான் தெரியாமல் எழுதிட்டேன், அந்த கடிதத்தை திருப்பி கொடுத்துருங்கோ, அப்படிலாம் எழுத மாட்டேன், இப்படிலாம் சொல்கிறதா அவன் கற்பனை பண்ணி பார்க்குறான். இப்போ தான் உண்மையான ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, 2 வருஷம் அவன் அந்த ஊரை விட்டு ஏன் வந்தான் அப்படின்னா, அன்றைக்கி அவன் வீட்டை விட்டு இறங்கி நடக்கிறான். அப்போது எதிர்த்த வீட்டில் அந்த ஒரு பெண், அவள் தான் காமு, அந்த தூணை பிடிச்சிட்டு நிற்கிறான். அழகான ஒரு வாக்கியம் வருகின்றது. அதாவது, அந்த ஊரில் பார்க்குற மாதிரி அழகாக எதுவுமே இல்லை, ஆனால் ஒரு அழகான பெண்ணின் பார்வை பட்டால் எல்லாமே மகத்துவம் பெறுகின்றது அப்படின்னு எழுதுறாரு அந்த ஏஎஸ் ராகவன். இப்போது அந்த தெருவில் இருக்க புழுதிக்கு கூட ஏதோ மகத்துவம் இருக்கா மாதிரி நம்ம சுந்தரத்துக்கு தோணுது. அழகான பெண்கள் மட்டுமே காதலிக்கப்படுவதில்லை, காதலிக்கப்படும் அனைவருமே அழகானவர்கள் அப்படின்னு ஒரு கவிஞர் சொன்னார். அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். அவனை பார்த்த உடனே அந்த பொண்ணு கேட்குறா, நீங்கள் தான் சுந்தரமா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா, எனக்கு தெரியலையா, நான் தான் காமு அப்படின்றா. அப்போ தான் யோசிக்கிறான், காமு சின்ன பொண்ணாக இருக்கும்போது இங்கே அந்த எழுத்த வீட்டில் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்களோட ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு பாம்பேக்கு போயிட்டாங்க. இப்போ தான் திரும்பி வந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா என்ன ஆனாங்க அப்படின்றத பற்றி குறிப்பு எதுவும் இல்லை. பாட்டியும் காமுவும் மட்டும்தான். அங்கே உள்ளே போகிறான். அந்த பாட்டி இருக்கா. ஐயோ, அந்த பாட்டி அந்த காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு ட்விட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி இன்னாருக்கு கல்யாணம், அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் போதும், அவ்வளோதான். அவன் யார் தெரியுமா, எப்படி இருந்தான் தெரியுமா, அவனுக்கு ஒரு கூட்டு அதிர்ஷ்டம் அடிச்சுது, இப்படி வந்துட்டான், அவன் என்னெல்லாம் பண்ணியிருந்தான் தெரியுமா அப்படின்னு தோச்சி காய போட்டுருவாங்க. அதனால தான் சொன்னேன் அவங்கள ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்படின்னு. அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறான். சொந்தம் வேறு அவங்க. அப்போது ஒரு நாள் உள்ள காமு பாடிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், அழகான பெண்கள் அழகாகவும் பாடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த பாட்டு அவனுக்கு சகிக்கலை. அதனால் காதை மட்டும் பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு கண்ணை மட்டும் அங்கே உள்ளே வச்சுருக்கான். காமு பாடணும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அவனுக்கு பாட்டுன்றது சுத்தமாகவே பிடிக்காது சுந்தரத்துக்கு. இருந்தாலும் இதில் ரொம்ப அழகாக ஒரு வரி எழுதியிருக்கார் அந்த ஆசிரியர். எதிர்பார்க்கறது, எதிர்பார்க்காதது, இது ரெண்டுமே காதலில் இல்லை. ஏன்னா காதல் அப்படின்றதே எதிர்பாராமல் தான் வருகின்றது. அதே மாதிரி காதல் வராததும் எதிர்பாராமல் தான் நடக்கின்றது அப்படின்றார். அன்னைக்கு அந்த பாட்டியோட ஏதோ பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. அப்போ உள்ள அந்த காமு வேற பாடியிருந்திருக்கான். இவன் என்ன பண்ணுறான், பாட்டு முடிச்ச உடனே உள்ளே போகிறான். அங்கே போன உடனே பாட்டு எப்படி அப்படின்னு கேட்குறா காமு. ஆனால் இவனுக்கு எல்லாமே அந்த பாட்டியோட ஆர்கியூமெண்ட் தான் நினைவில் இருக்குது. பாட்டி எப்படின்னு கேட்குறான்னு நினச்சிட்டு, சே, இது கொஞ்சம் கூட சகிக்கலை, இப்படியா அப்படின்றான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒன்றும் பேசலை. பாம்பேயில் இதெல்லாம் தான் கற்றுக் கொடுத்தாங்களா அப்படின்றான். அதுக்கு அவள் பாட்டை பற்றி நினச்சிட்டு, இல்லை, அது யாரும் கற்றுக் கொடுக்கல, அப்படியே சொந்தமாக வர்றது தான் அப்படின்னோடனே இவனுக்கு இன்னும் கோபம் வந்துடுது. அதான் இப்படி ஒரே அவசரமாக வந்துட்டு இருக்குது அப்படின்றான். அவன் மூஞ்சி கருப்பாயிடுச்சு. அப்போ கூட இந்த லூசுக்கு புரியலை, என்னடா நாம் எதையோ சொல்கிறோம், அவன் ஏன் ஃபீல் பண்ணுறா அப்படின்னு. அதுக்கு பிறகு அவன் எப்பப்பெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறானோ அப்போல்லாம் காமு இவங்ககிட்ட பேசுகிறதே கிடையாது. அப்போது அந்த காமு இவங்களோட தூரத்து சொந்தக்கார பையன், ஒரு சின்ன பையன் ஜம்புன்னு ஒருத்தன் வரான். அவன் அவன் என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனும் சந்தோஷமாக அவனோட விளையாடிட்டு இருக்கான். அப்போ தான் இவனுக்கு புரியுறது, ஆஹா, இதை விட்டு நம்ம ஏன் தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு தடவை பாடி முடித்த உடனே சுந்தரம் போகிறான். பாட்டு நல்லா இருந்தது அப்படின்றான். தேவையா அவனுக்கு? உடனே அவள் காமு சொல்கிறான், இல்லையே, ஒரே அபஸ்வரமாக இருந்திருக்குமே அப்படின்றான்.
இவனுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. ஒருவேளை நிஜமாவே அவசரமாக தான் இருந்ததோ, நாம தான் வந்து ஏதாவது சொதப்பிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ சொல்கிறா, அதை பாரு, எனக்கு பாட வருது, இல்லை என் பாட்டை பற்றி வந்து நீ கேலி பண்ணுறதை என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்ட்டு அவள் போயிடுறா. சுந்தரத்துக்கு வந்து வாழ்க்கையை வெறுத்து விடுகின்றது. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுறான், அவங்க ஊரில் அந்த ஆத்தங்கரை வாய்க்கா அப்படி இருக்கும் இல்லையா, அதில் குளிக்க போகிறான். அப்போது அங்கே காமும் வந்து குளிச்சுட்டு இருக்கா, அவளும் நல்லா நீந்திட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணுறான், என்ன இருந்தாலும் இப்போது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் பைக்லேயோ ஸ்கூட்டர்லேயோ கார்லேயோ போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஓவர்டேக் பண்ணணுன்னே சும்மா போயிட்டு இருப்பான் அவன் பாட்டுக்கு. எந்த ஒரு அவசரமும் இருக்காது. யாராவது ஒரு பெண் இவங்களை ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னா விடமாட்டான். சர்ன்னு தேவையோ இல்லையோ ஓவர்டேக் பண்ணிட்டு போவானுங்க, நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி அவன் நீச்சல் அடிக்கிறத பார்த்த உடனே இவனும் அவனுடைய திறமையெல்லாம் காமிக்கிறான். திடீர்னு வந்து அப்படியே அந்த வாய்க்காலோட அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது காமு. இவன் என்ன பண்ணுறான், ஐயோ இவளை வந்து இப்படி மாட்டின்ட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை போயிட்டு கரையில் தூக்கி இழுத்து போடுறான். இல்லை, நீச்சல் தெரியாமல் இந்த மாதிரிலாம் வந்து நடுவில் போகலாமா அப்படின்னோடனே அவள் சிரிச்சுட்டே மறுபடியும் குதிச்சு அப்படியே கட்டக்கு முட்டக்கு நீச்சல் அடிச்சுட்டு வந்து ஏறுறான். இவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ஆஹா, அவளுக்கு நல்லா நீச்சல் தெரியும் போல இருக்கு, நாம தான் ஏமாந்துட்டோமே அப்படின்னு அவள் ஒன்றும் சொல்லாமல் எழுந்து போயிடுறான். அதுக்கப்புறமா அவனுக்கு அங்கே இருக்க பிடிக்கல. ஏன்னா அப்போ தான் அவன் படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்கான். பட்டணத்தில் வேலை தேடிட்டு போயிடுறான். யாருக்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை. அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு. இப்போ 2 வருஷம் கழிச்சு திரும்பி வரான். வரும்போதே யோசிச்சுட்டு இருக்கான், காமு ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆகிருக்குமோ, சரி ரைட்டு என்னப்பா அவளுக்கு தான் என்ன பிடிக்கலையே அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போன உடனே எத்தனை நாள் லீவு அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. 1 மாதம் லீவு அப்படின்றான். இதுக்குள்ளே ஊருக்குள்ளே நடந்து வரும்போதே 2-3 பேர் பார்க்குறாங்க, யார் சுந்தரமா இது, அடையாளமே தெரியலையே அப்படின்னு. அவனை பார்க்குறான். ஆமாம், ஒரு சுத்து பெருத்து இருக்கான், கொஞ்சம் வந்து சிவப்பாக இருக்கான். அப்பா எதுவும் கேட்கல. ஆனால் அவர் என்ன பேசியிருப்பார்னது இவனுக்கு தெரியும். ராஜா மாதிரி இருக்கான் என் பையன் அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே அம்மா கேட்டிருப்பாங்க, நீங்களே கண்ணு வைக்காதீங்க, பையனுக்கு சுற்றி போடணும் அப்படின்னு. இதுதான் அவங்களுக்குள்ள நடந்திருக்கும் அப்படின்னு இவனாவே நினச்சிக்கிறான். வெளியில் போகும்போது காமு அந்த தூணை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கா இப்போவும் தனியாக. ஆனால் இந்த தடவை அவள் திருப்புழுதியை பார்க்கல, சுந்தரத்தை தான் பார்க்குறான். இவன் போயிட்டு என்ன தெரியறதா அப்படின்றான். உடனே அவள் உள்ளே கூப்பிட்டு, பாட்டி யார் வந்திருக்கா பாரு அப்படின்ன உடனே சுந்தரம் உள்ளே போகிறான். என்னடாப்பா இந்த மாதிரி வந்து சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டியே அப்படின்ன உடனே, அது யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி விரக்தியாக பதில் சொல்கிறான். காமுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. அடுத்த நாள் அந்த தெருவழியாக நடந்து போகிறான் சுந்தரம். காமு வந்து அந்த தூணை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கா. ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே போகல. 2 நாள் கழித்து அவள் வீட்டுக்குள்ளே பாடிட்டுருக்கா. சுந்தரம் வந்து அந்த பாட்டி இருக்கா பார்த்து சிரிச்சுட்டே உள்ளே போகிறான். இவன் போகிறத பார்த்த உடனே காமு பாட்டை நிறுத்திடுறான். உடனே சுந்தரம் கேட்குறான், ஏன் பாட்டை நிறுத்திட்ட அப்படின்ன உடனே, இல்லை என் குரல் நல்லா இருக்காது அப்படின்றான். டக்குன்னு சுந்தரம் சொல்கிறான், பரவாயில்லையே இப்போவாது உனக்கு புரிஞ்சுதே அப்படின்னு. அன்னைக்கு நான் வந்து உன் பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னு காரணம் தெரியுமா? ஆனால் இன்னைக்கு வந்து இந்த தைரியமாக என்னால் உண்மையை சொல்ல முடிஞ்சுது. இந்த உண்மையை எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்காகத்தான் வந்து நானே இங்கேருந்து கிளம்பி போயிட்டேன் அப்படின்றான். காமு ஒன்றும் பதில் பேசலை. அதுக்கப்புறம் சுந்தரம் கிளம்பி போன உடனே அவள் உள்ளே போயிட்டு ஓன்னு அழறான். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 2 பேரும் ஒன்றும் பார்த்துக்கல. இவன் சுந்தரம் என்ன பண்ணுறான், வழக்கம் போல் இந்த படித்துறைக்கு குளிக்க போகிறான். அப்போது காமு வந்து அங்கே குளிக்கிறா. திடீர்னு அப்படியே அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. இவன் யோசிக்கிறான், ஆஹா மறுபடியும் வந்து நம்மளை கிண்டல் பண்ணுறா போல இருக்குது, அன்றைக்கி இது மாதிரி தானே பண்ணினா, அவளுக்கு தான் நல்ல நீச்சல் தெரியுமே அப்படின்ட்டு இவன் சும்மா உக்காந்துன்னு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவள் முங்கி உள்ளே போயிட்டு வரா. அதை பார்த்த உடனே சரி, என்னதான் வந்து அவள் நம்மளை நக்கல் பண்ணால் கூட நாம் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, ஒருவேளை நிஜமாகவே அவள் வந்து முழுகிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் போயிட்டு அவளை இழுத்து போடுறான். பாம்பு ஒன்றும் பேசலை. புடவையை இழுத்து போத்திட்டு அந்த தண்ணி குடத்தை எடுத்துட்டு அவள் நடந்து போகிறான். ஒரு 10 அடி போயிட்டு திரும்பி நின்று இவனை ஒரு பார்வை பார்க்குறான். பெண்ணின் கடைக்கன் பார்வைக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு இல்லையா? சுந்தரம் ஒன்றும் பேசலை. அடுத்த நாள் போகிறான், அவள் கூடத்தில் நின்றுட்டுருக்கா. உடனே அவளை கேட்குறான், என்ன காமு இப்படி பண்ணிட்ட, உனக்கு தான் நீச்சல் தெரியுமே அப்படின்னும் போது காமு சொல்கிறா, என்னவோ தெரியல, திடீர்னு எனக்கு நீச்சலே மறந்து போயிடுத்து அப்படின்றா. இப்போ சுந்தரம் கேட்குறான், நீச்சல் மறந்து போயிடுத்தா இல்லை அப்படின்னு. உடனே காமு டக்குன்னு சொல்கிறான், எப்படி வேணா வச்சுக்கோங்க, எனக்கு இதுக்கு மேலே சொல்ல தெரியாது அப்படின்றான். இப்போ அவன் வந்து பாக்கெட்லேருந்து அந்த பேப்பரை எடுக்கிறான். அதை பிரித்து காமிக்கிறான். உங்களை எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா,
இது நீ எழுதினது தானே அப்படின்னு கேட்குறான். இப்போ என்ன நினைக்கிறான், என்னை மன்னிச்சிருங்கோ, அந்த ஏற்கனவே கற்பனை பண்ண பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு நினச்சா அவள் கடன்னு உள்ளே போகிறான். என்னடா அவள் மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தா உள்ளே போகிறாளே அப்படின்னா, அந்த ஒரு நோட்டு ஆக்சுவலாக இவன் கையில் வச்சுருக்கான் இல்லையா அந்த பேப்பர், அது எப்படி இவன்கிட்ட வந்தது அப்படின்னா, அந்த மொதல் தடவை தண்ணிக்குள்ளெல்லாம் விழுந்து எல்லாம் பண்ணிட்டு வராங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு நாள் வரான். அப்போ காமு இல்லை, அங்கே டேபிளில் ஒரு நோட்டு இருக்குது. அந்த நோட்டை புரட்டி பார்க்குறான். அதில் பார்த்தா அந்த கடைசி பக்கம் அப்படியே புரட்டும் போது ஒரு சோளக்கொல்லை பொம்மை மாதிரி ஒரு குச்சியாக கையும் காலும் போட்டு ஒரு படத்தை வரைஞ்சி அதுக்கு கீழே சுந்தரம் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆஹா, காமுக்கு வந்து பாட்டு தான் வராது அப்படின்னு நினச்சா ஓவியம் கூட வராது போல இருக்கு அப்படின்னு திருப்புறான். அதுக்கு பின்னாடி உங்களை எனக்கு பிடிக்கவில்லைன்னு எழுதியிருக்கு. ஸோ அந்த பேப்பரை தான் அவன் கிழிச்சு வச்சுருந்துருக்கான் பாக்கெட்டில். அந்த நோட்டையே இவ எடுத்துகிட்டு வரா உள்ளே போனவன். அதை பிரித்து காமிக்கிறான். ஒவ்வொரு பக்கமாக அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் வந்து அந்த பாட்டி அப்படியே பரட்ட தலையோட ஒரு படம் போட்டிருக்கு, கீழே பாட்டின்னு எழுதியிருக்கு. அடுத்த பக்கத்தில் பார்த்தா இதே மாதிரி ஒரு பரட்ட தலையோட அப்படி கோரப்பல்லோட ஒரு படம் வரைஞ்சி அதுக்கு கீழே வந்து காமு அப்படின்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு என்னவோ லேசாக புரியுறது. அதுக்கப்புறம் இது இப்போ பாருங்க அப்படின்னு திருப்பி காமிக்கிறான். அதுக்கப்புறம் பக்கத்தை திருப்பிட்டே வரும்போது கடைசியாக ஒரு பக்கத்தில் எழுதியிருக்கு, அது காமு தான் எழுதியிருக்கா. இவன் வந்து உங்களை எனக்கு பிடிக்கவில்லை அந்த பேப்பரை தானே கிழிச்சிட்டு வந்தான். அதுக்கு அடுத்த பக்கத்தில் உங்களை உங்களுக்கு தெரியாது, எனக்கு உங்களை தெரியும், ஆனால் என்னை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. இதை பார்த்த உடனே சுந்தரத்துக்கு வந்து 1000 அர்த்தங்கள் புரிகின்றன. இப்போ சுந்தரம் கேட்குறான், நான் வந்து அப்போல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன், அப்போல்லாம் உனக்கு என்ன பிடிக்கல, ஆனால் இப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு காமு சொல்கிறா, பாருங்க, எனக்காக நீங்கள் மாறுறத மாற்றிக்கிறத நான் விரும்பலை, நீங்கள் நீங்களாகவே இருங்க, ஆனால் உங்களுக்கு ஏற்றவளா என்ன மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த 2 வருஷமாக முயற்சி செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்றான். இதுக்கு மேலே என்ன சொல்லணும் சொல்லுங்க. அப்புறம் காமு அப்படின்ன உடனே சரி காப்பி சாப்பிடுங்க, நான் போய் காப்பி கொண்டு வரேன் அப்படின்றான். இப்போது அந்த காப்பியை சாப்பிட்டுட்டு சுந்தரம் கேட்குறான், காமு இது நீயா எழுதினே அப்படின்றா. ஆமாம், ஏன் அப்படின்றா காமு. இல்லை, இப்போ நீ எழுதணும் அப்படின்னா வேற என்ன எழுதுவ அப்படின்ன உடனே காமு சொல்கிறான், இப்படி கேள்வி மேலே கேள்வியே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சிரிச்சுட்டே உள்ள போகிறான். காதல் இதனுடைய அந்த பரிபாஷை அதுவே ரொம்ப தனிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறார் ஏஎஸ் ராகவன். சரி நண்பர்களே, இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வாரம் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கடந்த வாரம் நாம் பார்த்த கதை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. அதுவும் வந்து மகளிர் தினத்தன்னைக்கு இது அமைஞ்சது அப்படின்றது வந்து ஒரு தெய்வ சங்கல்பம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எடுத்த உடனே சில பேர் கேட்குற கேள்வி இதுதான். அஃப்கோர்ஸ் கமெண்ட்டில் யாரும் போடலை, பட் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாரும் சொல்கிறது, சார் இப்படித்தான் வந்து மானத்தை விற்று பழைக்கணுமா, அதுக்கு வந்து 4 வீட்டில் வந்து ஊடு பெருகி பாத்திரம் தேய்ச்சி துணி துவைச்சி இப்படி சம்பாதிக்கலாமே அப்படின்னு. சில நேரங்களில் உண்மை கசக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நான் சொல்லட்டா, சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் தான் வந்து எல்லாரும் யோகியன்கள். கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து அயோக்கியர்கள் தான். இந்த கதையில் வந்து அந்த மழை பெய்தது, அவள் வந்தது, இதெல்லாம் வந்து கனவா இல்லை நிஜமா அப்படின்னா நிச்சயமாக இது கனவு தான். கேஎம்பி அவர்கள் மட்டும் எப்படி கனவுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதை வந்து நான் ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப அழகாக அந்த குறியீடு வச்சுருக்காரு இந்திரா பார்சாரதி. ஏன்னா கனவுகள் அப்படின்றது வந்து நம்முடைய அடிமனசின் ஆசைகளின் வெளிப்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அந்த கனவுல மட்டும் அவள் வேறு ட்ரெஸ்ஸு போட்டு வரா, அந்த ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டு வரா. கனவுக்கு முன்னாடி பார்க்கும்போதும் பட்டு புடவை, அதுக்கப்புறம் மனைவி வந்த பிறகு பார்க்கும்போதும் பட்டு புடவை. ஸோ நடுவில் அடுத்தது வந்து அந்த மழை பெய்ததற்கான தடயம் எதுவுமே இல்லை அப்படின்றது. ஸோ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் அதுலேயும் இந்த ராஜு என்ன பண்ணுறான், ரொம்ப நியாயம் தர்மம்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் மனசுக்குள்ளேயும் அப்படி ஒரு கீழ்த்தரமான எண்ணம் இருக்கின்றது அப்படின்றத தான் இது காட்டுகின்றது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்கள் மீது இந்த மாதிரி கமெண்ட் சொல்கிறது அப்படின்றது சர்வசாதாரணம். இதில் அந்த பொம்பளை அப்போ சரியான இதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்கள்லாம் 99% யாருன்னா ஜொல்லு விட்டு செருப்படி வாங்கிட்டு வந்திருப்பானுங்க. அவனுங்க தான் இந்த மாதிரி சொல்லிட்டு தெரிவானுங்க.
மற்றபடி யார் எப்படி போனால் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு போகிறவங்கலாம் யாரும் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. ரைட்டு, அவங்க அப்படியா இப்படியா எனக்கு என்ன வந்தது அப்படின்னு. இந்த மாதிரி அடி வாங்கினவங்க மட்டும்தான், ஏன்னா அது வாங்கினது வெளில தெரியக்கூடாது இல்லையா அப்படின்றதுக்காக ஐய அது சரியான இது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவானுங்க. இதில் அந்த தங்கம் சொல்லுவா, இந்த மாதிரி எத்தனை ஹோஸ்டஸ்கள் இந்த டெல்லியில் வேலை செய்கிறாங்க, இந்த அமைகின்ற சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி தானே தர்மமும் உருவாகின்றது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். தர்மம் அப்படின்றது வந்து காலத்துக்கு ஏற்ற மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லையா. இட் இஸ் நாட் ரிஜிட். இப்போ இந்த சரக்கடிக்கிறதையே வந்து குடியார பைய சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து மதுப்பிரியர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த கள்ளக்காதல் அப்படின்றதையே வந்து திருமணம் மீறிய பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு திரியறானுங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்காம சேர்ந்து வாழறது, யாரோட ஒன்றா போகிறது, இதெல்லாம் சுதந்திரம் அப்படின்ற ஒரு பேரில் கொண்டு வந்துடுறாங்க. அதைத்தான் சொல்கிறது, அமைகின்ற சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தர்மம். சார் இது தர்மமா அப்படின்னு கேட்கலாம். இது தர்மம் கிடையாது. ஆனால் இதைத்தான் தர்மம்னு சொல்லிட்டு திரியறாங்க. மற்றபடி இல்லைங்க இதுதாங்க தர்மம், கட்டின கணவனை மனைவியை பிரியக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னால் நீ எல்லாம் பூமர் அப்படின்ட்டு போயிடுவானுங்க. இதில் தங்கம் இன்னொன்று சொல்கிறா, இது வந்து தன்னை அழிச்சிக்கிறாளோ இல்லை ஆக்கிக்கிறாளோ அதுக்கு அவளுக்கு சுதந்திரம் இருக்கு பாரு அப்படின்னு. பட் இந்த விஷயம் வந்து பெண் சுதந்திரம் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது புரட்சிகரமான ஒரு கருத்தா தோன்றினாலும் யாருமே வந்து இங்க ஒரு தனி மரம் கிடையாது. ஒரு சமூகத்தில் இருக்கோம், ஒரு குடும்பத்தில் இருக்கோம். அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரும் நான் என்னை அழிச்சிக்கிறேன் இல்லை ஆக்கிக்கிறேன் அப்படின்னு இண்டிவிஜுவலாக போகிறது அப்படின்றத வந்து என்னால் சரின்னு ஏற்றுக்க முடியல. இப்போ ஒரு ஆணை கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு பெண் இப்படி செஞ்சால் ஆக்கிக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் உரிமை இருக்குது, சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறமே. இப்போ இதே மாதிரி ஒரு ஆண் அவன் வந்து ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவனாக இருக்கான் அப்படின்னும் போது அவன் தன்னை ஆக்கிக் கொள்கிறான், அழித்துக் கொள்கிறான். இப்போ சொல்கிற மாதிரி மதுப்பெரியாராக இருந்து அழித்துக் கொள்கிறான் அப்படின்னு சொன்னால் அது அவனுடைய சுதந்திரம்னு யாராவது சொல்லுவோமா? என்னங்க கற்பு என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் அப்படின்னும் போது இந்த ஆக்கிறது அழிக்கிறது ரெண்டுத்தையும் ரெண்டு கட்சிக்கும் பொதுவில் வைக்கணும் இல்லையா? அப்போ அவங்க செஞ்சால் மட்டும் அது வந்து சுதந்திரம், இவங்க செஞ்சால் அது சுதந்திரம் இல்லை, அதெல்லாம் தப்பு அப்படின்றத ஏற்றுக்க முடியாது இல்லையா? அதனால் யாருக்குமே வந்து அழிச்சிக்கிறதுக்கு உரிமை கிடையாது, ஆக்குவதற்கு மட்டும்தான் உரிமை இருக்கின்றது. நான் கட்டின வீடு அப்படின்றதுக்காக யாராவது அதை இடிப்பாங்களா? அப்போ அதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணுமா? அவங்க இந்த மாதிரி ஹோஸ்டஸ் என்ன மாதிரி தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள பாராட்டணுமா அப்படின்னா நான் அப்படி சொல்லலை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத யோசிங்க. ஒரு பையன் ஏமாற்றி விட்டுட்டு போட்டான், அவனை பின்னிருக்கணுமா வேணாமா? சரி, இப்போ இவ வந்து இந்த மாதிரி ஹோஸ்டஸ் அப்படின்னு சொல்கிறத குறை சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ எத்தனை பேரை ஹோஸ்ட் பண்ணுறா, விருந்துக்கெல்லாம் கூட்டுட்டு போகிறா, பார்ட்டிக்கெல்லாம் போகிறா, அவங்களெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவங்களை பெரம்பெடுத்து அடின்னு அடித்து வாங்க வேண்டாமா? ஏன்னா இதில் உங்களை எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கும், வீட்டில் வந்து மனைவி குழந்தை குட்டிகள்லாம் இருக்கும், இந்த மாதிரி வந்து நிற்கிறீங்களாடா பார்ட்டிக்கும் விருந்துக்கும் அப்படின்னு அவங்கள வந்து நம்ம பாதரட்சியால் பொத்தி எடுக்க வேணாமா? அந்த கேள்வி நமக்கு ஏன் வருவதில்லை? எடுத்தவொடனே சொல்கிறோம், ஆஹா இந்த மாதிரி பெண்களை நீங்கள் ஆதரிக்காதீங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஆண்களை நீங்கள் வந்து பொலேர்னு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோஸ்டஸ்ன்ற வேலையே வராது. அதை தங்கம் அதை தானே சொல்கிறேன், எத்தனை ஹோஸ்டஸ் இந்த மாதிரி டெல்லியில் வேலை செய்கிறாங்க அப்படின்றா. மார்க்கெட் இருக்கவே தானங்க வந்து சோப்பு விற்குது. அப்போ இந்த ஆண்களை நீங்கள் வந்து இந்த மாதிரி யாரும் போகக்கூடாது அப்படின்னு தர்மத்தை முதல்ல அங்கே சொன்னோம் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. ஆனால் தர்மம்னு சொன்னாலே நம்மளை பூமர்னு சொல்லிடுவாங்க. அதனால் வாயை மூடிட்டு போக வேண்டியதுதான். நண்பர்கள், மறுபடியும் சொல்கிறேன், காமு பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றின என்னுடைய கருத்துக்களை அடுத்த வார கதை நேரத்தில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.